அகிலமெங்கும் உள்ள அன்பு தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் பரம்பரை ஜோதிடர் உங்கள் மனோ பாலாஜியின் அன்பான வணக்கம். ரிஷபராசி அன்பு நேயர்களுக்கு இந்த 2024 அதாவது மார்ச் மாதத்தில் எந்த அளவுக்கு நவகிரகங்களால் ஒரு மேன்மையான யோகங்கள் கிடைக்க போகுது அப்படிங்கிறத பற்றி தாங்க இந்த பதிவில் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். முதலாக பார்க்குறவங்களா இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் அழுத்தி ஆல் ஆப்ஷன் கொடுங்க. இப்போது ரிஷபராசியில் பிறந்த ஜாதகர்கள் அப்படின்னு சொல்ல போனோம்னா, ரிஷபத்தில் பிறந்தவங்க சுக்கிரனுடைய ஆதிக்கத்தில் பிறந்தக்கூடியவங்க ரிஷபராசி நேயர்கள். சுக்கிரனா யாருக்கு? செல்வாக்கு மிக்கவர்கள், மதிப்பு மிக்கவர்கள், மற்றவங்களுக்கு முன்னால் கண்ணியமாக கௌரவமாக 4 பேர் மதிக்கக்கூடிய தன் நிலையில் வாழக்கூடியவங்க தான் ரிஷபராசி நேயர்கள். அதே சமயத்தில் அடுத்தவங்களுடைய ஒத்துழைப்பு எதிர்பார்க்க மாட்டீங்க. நாம் நம்மளுடைய திறமையில் நம்ம நல்லா இருக்கணும் அப்படிங்கக்கூடிய ஒரு நிலை, ஒரு வீடு வாசல் மண்மனை ஆடம்பரம் வண்டி வாகனம் இதெல்லாமே அதிகமான ஈடுபாடு உங்களுக்கு அதிகமாக இருக்கும். அது எல்லாமே நம்ம பலப்படுத்திக்கணும், நம்ம வாழ்க்கையை திடப்படுத்திக்கணும், நம்மளுடைய வளர்ச்சிகள் நாம்ளே உருவாக்கிக்கணும் அப்படின்ட்டு முயற்சிகள் செய்து அதுக்கு உண்டான ஒரு வெற்றியை வகுக்கக்கூடிய தன்மையில் பிறந்தவங்க தான் ரிஷபராசி நேயர்கள். ஆனால் ரிஷபராசி நேயர்கள் இந்த நிலையில் இருந்தாலும் கடந்த காலங்கள் நமக்கு சில பாதகமான சூழ்நிலைகள் ஏற்பட்டாலும் ஆனால் விடாமுயற்சி உங்களுடைய வாழ்நாளில் எப்போவுமே நீங்கள் கைவிட மாட்டீங்க. ஆனால் இந்த மார்ச் மாதத்தில் பொறுத்த வரைக்கும் இந்த நவகிரகங்கள் உங்களுக்கு எப்படி இருக்குதுன்னா, உங்களுடைய ராசிக்கு 4ஆம் இடமாகிய அதாவது சுகஸ்தானத்தில் கேது பகவானும், அடுத்தது பார்த்துட்டோம்னா உங்களுடைய ராசிக்கு கரெக்டாக 9ஆம் இடத்தில் செவ்வாய் பகவானும் சுக்கிர பகவானும், அதே மாதிரி 10ஆம் இடத்தில் புதனும் சூரியனும் சனி பகவானும், 11ஆம் இடம் லாபஸ்தானத்தில் ராகு பகவானும், 12ஆம் இடத்தில் விரையாதிபதி ஸ்தானத்தில் குரு பகவானும். இந்த தான் கிரக அமைப்புகள். இதில் பார்த்துட்டோம்னா புதன் சுக்கிரன் சூரியன் அதே மாதிரி செவ்வாய் இந்த 4 கிரக அமைப்புகளும் மாதக்கோள்களான இது 4ம் பயிற்சி ஆகுதுங்க. ஆரம்பத்தில் அதாவது 7ஆம் தேதியே மார்ச் 7ஆம் தேதியே அதாவது மகரத்தில் இருக்கக்கூடிய சுக்கிர பகவான் அதாவது 7ஆம் தேதி பயிற்சியாகி 11ஆம் இடம் லாபஸ்தானத்துக்கு பயிற்சியாகி வருதுங்க. அதே மாதிரி சூரிய பகவான் 14ஆம் தேதி பயிற்சியாகி மார்ச் மாதம் 14ஆம் தேதி உங்களுடைய 11ஆம் இடம் லாபஸ்தானத்துக்கு வருதுங்க. இந்த மாதிரி ஒரு கிரக அமைப்புகள் இருந்தாலும் 25ஆம் தேதி வரைக்குமே அதாவது உங்களுடைய ராசிக்கு 7ஆம் அதிபதி 12ஆம் அதிபதி ஆகிய செவ்வாய் பகவான் உங்களுடைய ராசிக்கு பாக்யாதிபதி ஸ்தானத்தில் இருந்து 25ஆம் தேதி வரைக்கும் பயணிப்பார். அதுக்கப்புறம் 25ஆம் தேதி தான் அதாவது 10ஆம் இடத்திற்கு பயிற்சி ஆகுவார். இந்த நிலை இருந்தாலும் உங்களுக்கு இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஒரு மேன்மையான யோகங்கள் ஏற்படக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்குதுங்க. காரணம் என்னென்னா, உங்களுடைய ராசிக்கு 11ஆம் இடம் ஆகிய செவ்வாய் ஆட்சி நிலையில் உச்சம் பெற்று அதாவது சனியோடைய வீட்டில் அதாவது செவ்வாய் உச்சம் பெற்ற நிலையில் இருப்பதனால கண்டிப்பாக 12ஆம் இடத்தை விரயஸ்தானத்தை பார்க்கும்போது 4ஆம் பார்வையாக உங்களுக்கு இதுக்கு முன்னால் இருந்த சில தடைகள் தாமதங்கள், ஒரு வீடு கட்டலாம் நினச்சிருக்கலாம், முழுமையாக கட்டி முடிக்காத ஒரு சூழ்நிலை, ஒன்று ஆரம்பித்து அது சரியாக முடியாமல் தாமதமாகக்கூடிய நிலை, அதை அடுத்து இப்படியே ரொம்ப நாள் ஆகுது, அதை ஏதாவது ஒரு வழியில் செஞ்சு முடிக்கலாம் அப்படின்னு முயற்சிகள் பண்ணும்போது அது சரியாக தொட்டால் மறுபடியும் டிலே லேட்டு, இது இப்படியே தடுமாறக்கூடிய ஒரு நிலைகள் இருக்கக்கூடிய சில விஷயங்கள் எல்லாமே அசையாத சொத்து அதே மாதிரி பூமி சம்மந்தப்பட்ட விஷயங்கள் இதெல்லாமே நீங்கள் செஞ்சு முடிக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த மார்ச் மாதம் அமையும். அப்படின்னா ஆரம்பிக்கக்கூடிய ஒரு மாதம், அப்படின்னா தடப்பட்ட விஷயங்கள் மீண்டும் தொடங்க ஒரு வாய்ப்பான ஒரு மாதமாக நிச்சயமாக இந்த மாதத்தில் நீங்கள் முயற்சிகள் பண்ணலாம். அடுத்தது பார்த்துட்டோம்னா தொழில் சார்ந்த விஷயங்கள் அப்படின்னா நம்ம ஒரு புதுவிதமான தொழில்கள் பண்ணலாமா, புதுவிதமான ஒரு முயற்சிகள் எடுக்கலாமா அப்படிங்கிற போது இதுக்கு முன்னால் நம்ம செய்யலாம் நினைக்கலாம், முழுமையாக அதை செஞ்சு முடிக்காமல் இருக்கலாம். ஒரு தூர பயணங்களோ இல்லை ஒரு சொந்த பந்தத்தினால ஒரு பண வரவு நம்ம எதிர்பார்க்கக்கூடிய ஒரு பணம் செல்வாக்கு நமக்கு கிடைக்குமா அப்படின்னு எதிர்பார்த்துட்டு இருக்கிற போது அது நடக்காமல் போகிறது, தாமதங்கள் ஆகிறது, தடைகள் ஏற்படுறது. இதனால் எப்போ கிடைக்கும், ஒரு அமௌண்ட் வந்தால் தான் நம்ம ஒரு விஷயத்தை தொடங்க முடியும், ஒரு சுப நிகழ்வுகள் பண்ண முடியும், ஒரு திருமண சார்ந்த விஷயங்கள் பண்ண முடியும், இல்லையா ஒரு இடம் வாங்க முடியும் அப்படிங்கிற எதிர்பார்ப்பில் இருக்கிற போது அது சரியான முறையில் நமக்கு ஒரு விஷயம் சரியாக நடக்காத போது அது மற்ற விஷயங்களும்
பண்ண முடியாத ஒரு சூழ்நிலை ஏற்பட்டு இருந்த காலகட்டத்தில் இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் நாம் எதிர்பார்க்கக்கூடிய பணவரவு தனவரவு கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் ஏற்படும். அதே சமயம் இது வண்டி வாகனம் ஆடம்பரம் சார்ந்த விஷயங்கள் செஞ்சு முடிக்கக்கூடிய ஒரு புதுசாக வாங்கலாமா அப்படி வாங்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள். ஆனால் கடந்த காலத்தில் பார்த்துட்டோம்னா தொழில் ரீதியிலையும் சரி குடும்ப ரீதியிலையும் சரி மன வருத்தங்கள் மனக்குழப்பங்கள் எல்லாமே ஏற்படக்கூடிய ஒரு காலகட்டமாக இருந்தது. அது எல்லாமே நம்ம என்னென்னா ஒரு நாள் நல்லா இருந்து பார்த்தோம்னா அடுத்த நாள் பார்த்தோம்னா ஏதாவது ஒரு பிரச்சனைகள் அடுத்தவங்களால பிரச்சனைகள் நாம் எதுவுமே தவறு பண்ண மாட்டோம் தப்பு பண்ண மாட்டீங்க. ஏன்னா ரிஷபராசி பொறுத்த வரைக்கும் எந்த விஷயத்திலையும் எதுலேயுமே கரெக்டாக யோசித்து முடிவு எடுக்கக்கூடியவங்க தான். அது கரெக்டாக ஒரு விஷயத்தை பண்ணணும்னு நினச்சாலும் அது சரியாக பண்ணி முடிக்கக்கூடியவங்க தான். ஆனால் நம்ம நினைக்கிற மாதிரி நல்லபடியாகவே செஞ்சு முடித்தாலும் ஆனால் உங்களுக்கு தேவையில்லாத அடுத்தவங்க செய்த தவறு இல்லை அடுத்தவங்க வேணும்னே உங்களை குறை சொல்லி அடுத்தவங்க உங்களை ஏதோ ஒரு மனசை காயப்படுத்துகிற அளவுக்கு கெட்ட பேர் உருவாக்குற அளவுக்கு இந்த மாதிரி ஒரு சூழ்நிலைகள் எல்லாம் ஏற்பட்டிருக்கும். கடந்த காலத்தில் பார்த்தோம்னா உண்மையை சொல்ல போனோம்னா வீடு நம்மளுடைய குடும்பம் அடுத்தவங்களை மதிக்கிற அளவுக்கு நீங்கள் வாழ்ந்துருந்துருப்பீங்க. ஆனால் அங்கே பார்த்தோம்னா வீட்டுக்குள்ளே ஏதாவது ஒரு பிரச்சனைகள் அடுத்தவங்களால வரும். வீட்லேயே கூட முதல்ல இருந்த மாதிரி இப்போ இல்லை. குழந்தைங்களுக்கே கூட நம்ம சொன்னோம்னா அவங்க சரியாக கேட்க மாட்டேங்கிறாங்க. அதாவது சின்ன குழந்தைங்களாக இருக்கிற போது கரெக்டாக இருந்தாங்க, நல்ல நிலையில் இருந்தாங்க, ஒரு படிப்பு கிடைப்பு எல்லாமே சரியாக வந்துருந்தது. ஓரளவுக்கு விவரம் தெரிஞ்ச பிறகு பார்த்தோம்னா அவங்களுக்கு நம்மளுடைய வார்த்தை சொல்லக்கூடிய வார்த்தைகள் இப்போ பார்த்தோம்னா அவங்க ஆப்போசிட் பண்ணுறாங்க. சரி வர பண்ணி முடிக்க முடியாத ஒரு சூழ்நிலை ஏற்படுது. அவங்களுக்கு ஒரு நல்ல கல்வியை கொடுத்து நல்ல நிலையில் உருவாக்கணும் அப்படின்னு நினச்சாலும் அதுக்கு தகுந்த மாதிரி சரியான இதாங்கிறது அமைய மாட்டேங்குது. ஒரு பொருளாதார நெருக்கடிகள் வருது. இதெல்லாமே எப்போ சரியாகும்? நாம் எப்போ ஒரு இடம் வாங்கலாம் வீடு கட்டலாம் அப்படின்னு பார்த்தோம்னா இருக்க பார்த்தோம்னா பிரச்சனைகள் தான் அதிகமாயிட்டு இருக்குது. இந்த மாதிரி பிரச்சனைகள் தொடர்ந்து வந்துருந்தால் நம்மளுடைய வாழ்க்கையில் எப்போ சாதிச்சு நம்ம ஒரு நல்ல நிலையில் வர்றது அப்படிங்கிற ஒரு மனக்குழப்பம் எல்லாமே இருக்குங்க. சில பேருக்கு பார்த்தோம்னா வீட்டுக்குள்ளே எவ்வளோ பணம் வந்தாலும் பணம் மாதம் கண்டா நம்ம கஷ்டப்பட்டு சம்பாதிப்போம். கடைசியில் பார்த்தா அந்த பணம் எந்த பக்கம் போகுதுன்னு தெரியும். தேவையில்லாத செலவு நாமள ஒரு கணக்கு போட்டு நீங்கள் ஒன்று பண்ணிகிட்டு இருப்பீங்க. கடைசியில் பார்த்தோம்னா அது போட்ட கணக்கு ஒரு கடனே கட்டலாம்னு நினச்சி ஒரு கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து வச்சுருப்பீங்க. கடைசியில் அது தேவையில்லாத விரைய செலவுகளாக எதிர்பாராத ஒரு மருத்துவ செலவு இல்லையா அடுத்தவங்களுக்கு கஷ்டம் சொல்லி அவங்கக்கிட்ட பணம் கொடுத்து அந்த பணம் வராமல் சிக்கி கடைசியில் நம்ம கேட்டு இன்னும் வரவே இல்லையே அப்படிங்கிற ஒரு மன அழுத்தத்தை உருவாக்கக்கூடிய ஒரு நிலைகள் எல்லாமே வந்திருக்கும். ஏன்னா இது உங்களுடைய ராசிக்கு 12ஆம் இடத்தில் குரு 12ஆம் இடத்தில் இருப்பதனால நிச்சயமாக உங்களுடைய மன அழுத்தங்கள் கொடுக்கும். ஏதாவது ஒரு விஷயத்தை செய்யலாம் அப்படின்னு நினச்சா அடுத்தவங்களுக்கு நீங்கள் ஒரு சப்போர்ட் பண்ணிங்கன்னு வச்சுங்களேன், அவங்களுக்கு முடியாத வேலையாக இருந்தாலும் தீராத பிரச்சனைகளாக இருந்தாலும் நீங்கள் போய் அவங்களுக்கு ஒரு ஐடியா சொன்னீங்கன்னா அவங்களுக்கு சரியான முறையில் முடியும். ஆனால் உங்களுக்குன்னு ஒன்று பண்ணணும்னா அது சரியாக அமையாது, தாமதமாகும், தடைகளாகும். அதே நேரத்தில் கஷ்டம்னு அடுத்தவங்களுக்கு உதவி பண்ணிங்கன்னா அவங்களாலேயே உங்களுக்கு ஒரு மன வருத்தங்கள் வரும். கொடுத்த பணம் கை சேராமல் இருக்கிறது. அப்புறம் நாம் எங்கேயாவது ஒரு பக்கம் வாங்கணும்னா அது சரியான முறையில் கட்ட முடியாமல் தவிக்கக்கூடிய ஒரு நிலை ஏற்படுறது. இதெல்லாமே கடந்த காலத்தில் நடந்த நிலையில் இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் புதுவிதமான ஒரு முயற்சிகள் எடுக்கும்போது பணவரவு தனவரவு சம்மந்தப்பட்ட விஷயங்கள் அனுகிரகங்கள் கண்டிப்பாக உற்சாக நிலையை ஏற்படுத்தக்கூடிய தன்மை இருக்கும். 11ஆம் இடத்தில் ராகு சஞ்சரிப்பதனால உங்களுடைய ஜென்ம ரீதியிலிருந்து 12ஆம் இடத்தில் செவ்வாய் பகவான் பார்வை அது மட்டும் கிடையாது. உங்களுடைய ராசிக்கு கரெக்டாக 10ஆம் பாவகத்தில் சூரியனோட சனி பகவானும் புதன் பகவானும் இந்த 3 கிரக சேர்க்கை ஆரம்ப நிலையில் இருப்பதனால கண்டிப்பாக அரசாங்க சார்ந்த விஷயங்கள் அரசாங்கத்தில் வேலை செய்கிறவங்களுக்கு அரசாங்கத்தால் ஒரு நன்மைகள் ஏற்படக்கூடியவங்க எதிர்பார்த்துட்டு இருக்கக்கூடியவங்களுக்கு நிச்சயமாக அதாவது கொஞ்சம் நல்ல பேர் புகழ் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் வரும். அப்படின்னா ஒரு அரசாங்கத்துறையில் வேலை செய்கிறவங்களுக்கு மன அழுத்தம் மனக்கசப்பு மனக்குழப்பங்கள் இதெல்லாமே வரும். நீங்கள் கரெக்டாக வேலை செஞ்சாலும் மேலதிகாரிகளால் ஏதாவது சிரமங்கள் ஒரு பாதிப்புகள் ஒரு எப்போ பார்த்தாலுமே ஒரு குறைகள் சொல்லக்கூடிய அளவுக்கு நம்ம கீழே இருக்கிறவங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு மதிப்பு மரியாதை நமக்கு கிடைக்கலைங்கிற ஒரு தயக்கம் இதெல்லாமே வரக்கூடிய காலகட்டங்கள் ஆரம்ப காலத்தில் இருந்ததுனால நிச்சயமாக இந்த காலகட்டத்தில் அதாவது தொழிலில் உங்களுக்கு ஒரு மேன்மையான ஒரு உற்சாகத்தை கொடுக்கக்கூடிய யோக நிலை நிச்சயமாக அமையும். அதே மாதிரி சட்ட சிக்கல் அப்படின்னா அதாவது கோர்ட்டு வம்பு வழக்கு கோர்ட்டு பிரச்சனைகள் சம்மந்தப்பட்ட விதத்தில் இருந்தவங்களா தீர்வுகள் ஏற்படக்கூடிய ஒரு காலகட்டமாக அமையுங்க. அதே சமயத்தில் திருமணம் சார்ந்த விஷயங்கள் கண்டிப்பாக சுகஸ்தானத்தை குரு பகவான் பார்க்குது.
சரிங்களா? இந்த சுபஸ்தா குரு பகவான் பார்க்கும்போது அதாவது உங்களுக்கு ஒரு மனம் சார்ந்த விஷயம். அப்போ அதுதான் திருமண பந்தம். அதாவது இது வரைக்குமே திருமணம் பண்ணணும்னு இப்போ எல்லாம் பொண்ணு தேடும், சரியான முறையில் எதுவுமே அமையலை, அதாவது இப்போ கிடைக்குமா அப்படின்னு பார்த்துட்டோம்னா கண்டிப்பாக சரியான ஒரு முயற்சிகள் எடுக்கும்போது திருமணம் ஏற்படக்கூடிய ஒரு நல்ல பெண் அமைஞ்சது, நல்ல பொருத்தமான பொண்ணு அமைஞ்சது அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு வாய்ப்புகள் கண்டிப்பாக ஏற்படும். அதே சில பேருக்கு பார்த்தோம்னா நல்லா படிச்சுட்டோம், சரியான முறையில் வேலை அமையலை, 2-3 வருஷமாகவே ஏதோ டெம்பரவரியாக வேலைக்கு போயிட்டுருக்குறோம், சரியாக வேலை அமைய மாட்டேங்குது, அங்கே கிடைக்குமா இங்கே கிடைக்குமான்னு எல்லா பக்கம் போகிறோம், ஆனால் நமக்கு பிடிச்ச வேலை கிடைக்க மாட்டேங்குது. அப்படியே ஒரு வேலை கிடைச்சாலும் அந்த இடத்துல நிரந்தரமாக இருந்து வேலை செய்யக்கூடிய அளவுக்கு ஒரு சம்பளம் சரியான முறையில் அமையலை. அதே நேரத்தில் கொஞ்ச நாள் இங்கே வேலை செஞ்சோம்னா ஏதோ ஒரு காரணத்தினால அந்த இடத்த விட்டு நம்ம வரக்கூடிய ஒரு சூழ்நிலைகள்லாம் ஏற்படுது. அப்படிங்கிற ஒரு நிலையும் இருக்கும். ஆனால் அந்த நிலையில் இருந்து கண்டிப்பாக ஒரு அரசாங்க வேலை இல்லையா நமக்கு அரசுக்கு சமமான ஒரு வேலைகள் கிடைக்கக்கூடிய ஒரு எக்ஸாம் எழுதலாம். ஒரு கவர்மெண்ட் வேலைக்கு ஒரு எக்ஸாம் எழுதி நமக்கு அந்த மாதிரி பாக்கியங்கள் கிடைக்குமா அப்படிங்கிற ஒரு தயக்கத்தினால அது பண்ணாமல் இருக்கிறவங்க கண்டிப்பாக ஒரு அரசாங்கத்துறைக்கு முடிஞ்ச வரைக்கும் முயற்சிகள் பண்ணும்போது அந்த மாதிரி ஒரு சாதகமான வாய்ப்புகள் கண்டிப்பாக கைகூடி வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. அதே மாதிரி குடும்ப பிரச்சனைகள், சங்கடங்கள், சலிப்புகள் இருந்து அதை சரியாகுமா, தீர்வு கிடைக்குமா அப்படின்னு எதிர்பார்த்துட்டு இருக்கக்கூடியவங்களுக்கு கண்டிப்பாக ரிஷபராசி நேயர்களுக்கு பொறுத்த வரைக்கும் குடும்ப சிக்கல்கள், தொழில் சார்ந்த விஷயங்கள், அதே மாதிரி மற்றவங்களால் எதிர்பார்க்கக்கூடிய ஒரு நன்மைகள் வரக்கூடிய ஒரு மாதமாக இருந்தாலும் கண்டிப்பாக அதுக்கு உண்டான முயற்சிகளும் உங்களுடைய அணுகுமுறை சரியான முறையில் பயன்படுத்தும் போது கண்டிப்பாக ஒரு சாதகமான ஒரு மாதமாக இந்த மார்ச் மாதம் உங்களுக்கு அமைஞ்சிருக்குதுங்க. இந்த பலன்கள் அனைத்தும் அதாவது உங்களுடைய ராசிக்கு கோச்சார பலன். இந்த கோச்சார பலன் பொறுத்த வரைக்கும் உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தில் கிரக அமைப்புகளுக்கு தகுந்த மாதிரி கொஞ்சம் மாறுபடுறதுக்கு வாய்ப்புகள் உண்டுங்க. அப்படிங்கிறதுனால உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தை ஒரு முறை நீங்கள் சரியாக பார்த்து தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி முயற்சிகள் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கை மேன்மை அடையக்கூடிய ஒரு தருணமாக இது இந்த மாதம் அமையும். அதே சமயத்தில் நீங்கள் ஜாதகம் எங்கிட்ட பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா கீழே இருக்கிற நம்பருக்கு ஃபோன் பண்ணி உங்களுடைய பிறந்த தேதி, பிறந்த நேரம், பிறந்த ஊர் மூணையும் தெரியப்படுத்தி உங்களுடைய முழுமையான பலன்கள் தெரிஞ்சு பலனடைஞ்சுக்கலாங்க. மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கிற வரைக்கும் நன்றி, வணக்கம்.